ஹாய், இன்னைக்கு உள்ள பாக்கியலக்ஷ்மி ரிவ்யூ பார்க்கலாம். எழில் வந்து அமிர்தாவுக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அமிர்தா அழுதுகிட்டு இருக்காங்க. எழில் ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்புறம் ராதிகா வந்து கோபிக்கிட்ட ஆஃபீஸ் போகலையான்னு கேட்குறாங்க. இந்த போகணும் கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாரு. நான் வேணா ட்ராப் பண்ணுறேன்ட்டு ராதிகா கேட்குறாங்க. இல்லை ஒன்றும் நானே போய்க்கிறேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிடுறாரு. அப்புறம் இவர் எப்பவும் போல் போய் காஃபி ஷாப்பில் உட்காந்துருக்காரு. பாக்கியாவும் பழனிசாமியும் அங்கே வந்து காஃபி சாப்பிட்றாங்க. பாக்கியா பழனிசாமிகிட்ட நன்றி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இதை வந்து கோபியோட ஃப்ரெண்டு பார்த்துட்டு கோபிக்கிட்ட சொல்கிறாரு. கோபி ரொம்ப கோவப்படுறாரு. அப்புறம் 2 பேரும் கிளம்பி போயிடுறாங்க. பழனிசாமி போயிடுறாரு. அவர் போனோன்னே பாக்கியாவை கூப்பிட்டு கோபி சண்டை போடுறாரு பாக்கியா கிட்ட. இதெல்லாம் உனக்கு நல்லாவா இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி திட்டுறாரு. என்ன லவ் பண்ணுறியா அப்படிலாம் சொல்லி கேட்குறாரு. அதுக்கு பாக்கியா சொல்கிறாங்க, எனக்கு பிடிச்சிருந்தா நான் கல்யாணம் பண்ணிப்பேன். உங்களை மாதிரி நான் வந்து தெரியாமல் வீட்டுக்கு தெரியாமல் கல்யாணம் எல்லார்ட்டையும் சொல்லி எல்லாரோடைய சம்மதத்தோடையும் தான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அதோட இந்த ப்ரொமோ முடியுது. நெக்ஸ்ட் ப்ரொமோ நாளைக்கு பார்க்கலாம். பாக்கியலக்ஷ்மி சீரியலில் உங்களுக்கு எந்த கேரக்டர் பிடிக்குன்றதை கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.